Hi, ma. Relations and functions, exercise 1.2 ல question number 7 பார்க்க போறோம். In each of the following cases, state whether the function is one-to-one, onto or bijective. Justify your answer. ரெண்டு subdivision கொடுத்துருக்காங்க. ஸோ பைஜெக்டிவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒன் டு ஒன்னும் இருந்து ஆன் டூவும் இருந்துச்சுன்னா, ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது பைஜெக்டிவ். ஓகேவா? ஸோ நம்ம அதை ஒன் டு ஒன்னான்னு பார்க்கணும், ஆன் டு ஒன் பார்க்கணும், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது என்னது பைஜெக்டிவ். ஓகேவா? ஸோ ஒரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர். ஆர் f mapping from R to R is defined as f of x equal to 3 minus 4x. ஓகேவா? ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஒன் டு ஒன்க்கு என்ன கண்டிஷன், f of x1 equal to f of x2 கன்சிடர் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணி x1 equal to x2 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? So let x1 x2 belongs to R such that f of x1 equal to f of x2. இப்போ x தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், x1 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 3 minus 4x1 equal to 3 minus 4x2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் 3 அந்த பக்கம் வந்தால் -3 ஆகிடும். ஓகேவா? அப்போ 3 minus 3 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ -4x1 equal to -4x2. மைனஸும் மைனஸும் கேன்சல், 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ x1 equal to x2. அப்போ இது 1 to 1. அடுத்து நம்ம ஆன் டு செக் பண்ணலாம். ஸோ ஆன் டூக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும், f of x equal to yன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம மாற்றணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டுன்னு கண்டுபிடிச்சி அதை எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி போகணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு -4x இந்த பக்கம் வந்துச்சுன்னா +4x, ஒய் +y அந்த பக்கம் போச்சுன்னா -3y. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 minus y by 4. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் ஃபார் எனி ரியல் நம்பர் y in R there exists 3 minus y by 4 in R such that f of xல xக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம், 3 minus y by 4. ஸோ f of x equal to என்னது, 3 minus 4x. xக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டிட் பண்ணோம், நமக்கு என்ன ஆன்சர் வரணும், ஒயின்னு வரும். ஒயின்னு வந்தால் நம்ம ஆன்சர் ஆன் டூன்னு அர்த்தம். இப்போ இந்த 4ம் 4 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். மைனஸ் இங்கே போச்சுன்னா -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், +y ஆகிடும். ஓகேவா? அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வருது, ஒய். ஸோ ஒய் இது என்னது, ஆன் டூ. அப்போ 1 to 1ம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆன் டூவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இது என்னது, பைஜெக்டிவ். ஓகேவாம்மா? ஸோ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f mapping from R to R defined by f of x equal to 1 plus x square. ஸ்கொயர் வர ப்ராப்ளமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, f mapping from ரியல் நம்பரா, நேச்சுரல் நம்பரா, ஹோல் நம்பரா, அதையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ முதல்ல 1 to 1 தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ f of x1 equal to f of x2 எடுக்கணும். அதுக்கு x1 x2 belongs to R. f of x1 equal to f of x2. அப்போ x ஸ்கொயர் பதிலாக அங்கே என்ன பண்ணுறோம், x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர், 1 1 கேன்சல் ஆகிடும். x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர். ஸோ அப்போ ரூட்டு கேன்சல் பண்ணும்போது x1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் x2ன்னு வரும். இதே மாதிரி நம்ம ஒரு சம்மு, ஃபஸ்ட்டு சம் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டில் செகண்ட் பார்த்துருப்போம். அங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். இங்கே ரியல் நம்பர்ஸ்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வரும். அதான் டிஃப்ரென்ஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வரும். ஸோ அப்போ நெகட்டிவ் சைன் கான்ட் பி ரிஜெக்டட் பிகாஸ் x1 x2 பிலாங்ஸ் டு ஆர், ரியல் நம்பர். ரியல் நம்பர்னா அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜீரோ எல்லாமே இருக்கு. ஸோ நெகட்டிவ் நம்பரை நம்மளால ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது நெகட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ f of 1 எடுத்துக்கோங்க. 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு 1 ஸ்கொயர் என்னது 1, 1 + 1 என்ன ஆகிடும், 2 ஆகிடும். சப்போஸ் எக்ஸ் வந்து -1 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 ஆகிடும். 1 + 1 என்ன ஆகிடும், 2 ஆகிடும். பாருங்கள், ரெண்டு ப்ரீ இமேஜ்க்கு ஒரே இமேஜ் வருது. முதல்ல அந்த மாதிரி வரக்கூடாது. 1 to 1னா ஒன்றுதோட ஒன்று தான் நீங்கள் என்ன பண்ணிடணும், மேப் பண்ணிருக்கணும். இப்போ ரெண்டு ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜ் வந்தால் அப்போ அது 1 to 1 கிடையாது. ஸோ f is not 1 to 1. ஓகேவாம்மா?
அடுத்து நம்ம ஆன் டு பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணலாம். ரியல் நம்பர் கன்சிடர் an element -2 in codomain R. It is seen that is positive for all x belongs to R. எப்படி என்ன வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இது ஸ்கொயர் இருக்கிறதால உங்களுக்கு என்ன வரும்? பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். Thus, there does not exist any x in domain R such that f of x equal to -2. ஸோ நீங்கள் f of xல -2 இருக்கும், ஆனால் அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்குமா? இருக்காது. ஓகேவா? ஸோ ஏன்னா எந்த வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் -2 வர வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எந்த வேல்யூ எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்கள் ஆன்சர் -2 வருமா? வராது. அப்போ -2க்கு அங்கே ப்ரீ இமேஜ் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நாட் ஆன் டு ஏ அப்படின்னு சொன்னால் ஆன் டுனா என்ன கண்டிஷன்? கோடொமைனும் ரேஞ்சும் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் அது என்னது ஆன் டு. எல்லாத்துக்கூடயும் எல்லாமே மேப்பிங் ஆகிருக்கணும். அதான் அது ஆன் டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம -2 எடுத்து பார்த்தோம், அதுக்கு ப்ரீ இமேஜே கிடையாது. அப்போ அது நாட் ஆன் டு. ஸோ 1 to 1 இல்லை, ஆன் டு இல்லைன்னா அப்போ அது பைஜெக்டிவும் கிடையாது. neither 1 to 1 நாட் ஆன் டு. தேங்க்யூ. அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.